இந்திய நாட்டு கொடிய கார்கில்ல ஏத்த போறது மாதிரி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போயிட்டு கொடிய அப்படி பாக்குறதுன்றது இதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சுப்பா. இந்த கண்கலங்கிறதெல்லாம் பார்த்தாச்சுப்பா. முதல்ல விஜய் படத்தோட மஞ்சள் கொடி ஏத்துறாங்க, அது ஒரு சஸ்பென்ஸு. கட் பண்ணா இப்படி ஒரு கொடி வருது, ரைட்டா? உடனே பாடல் வருது, 3 எழுத்து. அண்ணா வராரு பாடல்ல, எம்ஜிஆர் வராரு, ஆனா கலைஞர் இல்லை. பிறந்தது இங்க, வளர்ந்தது இங்க, வாழறது இங்க, நான் பேசுகிற தமிழ், நான் எழுதுகிற தமிழ், இதுக்குள்ளேருந்து தான் என்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் எந்த கொள்கைகளுக்காக நிற்கிறேன், சித்தாந்தத்துக்காக நிற்கிறேன், எப்படி பண்ணுறேன்றதான் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர என் பிறப்பை நோண்டி பார்த்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ சீமானுடைய பிறப்பையும் நோண்டி பார்த்தா அவர் பிற மாநிலத்துக்காரன்னு சொல்கிறாங்க. ஸோ ரஜினியும் சரி, விஜயும் சரி, எல்லாருமே அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா அவங்க முதலமைச்சர். எலெக்ஷன்லாம் நிற்க வேணாம், வேட்பாளர் போட வேணாம், தேர்தலெல்லாம் நிற்க வேணாம், அப்படிலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாட்டு. இப்போ வெற்றி பாடல் வந்துச்சா, அடுத்து மாநாடு, கட் பண்ணால் முதலமைச்சர் விஜய். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா அண்ணன் புஷி ஆனந்த் பொதுப்பணித்துறை அமைச்சர். ரஜினி வந்ததும் சரி, கமல் வந்ததும் சரி, விஜயகாந்த் வந்ததும் சரி, இது 4th attempt. விஜய் தான் இது 4th attempt. விஜய் வர்றதும் இயற்கையில பார்த்தா இந்த ரஜினி, கமல், விஜயகாந்த் அப்படின்னு கால்குலேஷன்ல போட்டா 4th attempt. தொடர்புக்கே அரிதானவர் விஜய். இவரு விரும்பி சில பேரை கூப்பிட்டு இவரு லாங் டிரைவ்ல அந்த கார், சொகுசு கார் ஒரு 4-5 வச்சிருக்காரு. சொகுசு காரப்பா, நான் மாதிரி சொகுசு காரு. சொகுசு காரில் உட்கார வச்சுட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வருவார். இவருக்கு சீமான் கொஞ்சம் பிடிக்கும். அந்த குடிகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தோட அந்த தமிழர்களுடைய அடையாளங்கள், வாகை, யானை, அந்த அடையாளங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அந்த கொடியை பற்றின விமர்சனங்கள், அது ஏதோ கிறிஸ்துவ வெள்ளாளர் கொடின்ற மாதிரிலாம் வருது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பல, அதை சொல்லவும் விரும்பலை. ஆனால் வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம். வணக்கம் தோழர் ஹசீஃப் அவர்களே, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடி அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு, கொடி பாடல் வெளியிடப்பட்டிருக்கிறது. கொடி குறித்து பல்வேறு சர்ச்சைகள், கேள்விகள் இதெல்லாம் முன்வைக்கப்பட்டு வருது. யானை அப்படின்றது ஒரு கட்சியினுடைய சின்னம். ஆகவே இந்த சின்னம் இன்னொரு கட்சியினுடைய கொடியில் எப்படி இடம்பெறலாம் அப்படின்னு இன்னைக்கு பகுஜன் சமாஜ் கட்சி இந்த கேள்வி எழுப்பியிருக்கு. அப்புறம் அந்த சிவப்பு, மஞ்சள் இதனுடைய காரணம் என்ன, இது மாதிரியான பல கேள்விகள் எழுது. கட்சியினுடைய தலைவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, மாநாட்டில் அதை பற்றியான விளக்கத்தை கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு பத்திரிகையாளராக ஒரு கட்சியினுடைய உதயம், அந்த கட்சியினுடைய கொடியினுடைய அறிமுகம், கொடி பாடல், இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஏற்படக்கூடிய எண்ணம்? இது ஏதோ சினிமாக்கு பண்ற மாதிரியே இருக்கு. ஃபர்ஸ்ட் சாங் ரிலீஸ், அதுக்கப்புறம் இப்போ மாநாடு நடக்கும்போது கோட்டு வந்துடும். கோட்டுக்குரிய ப்ரமோஷன் மாநாட்டுக்குள்ளேயே இணைஞ்சு வந்துடும். மாநாடு எங்கே நடக்குதுன்றது இன்னைக்கு வரைக்கும் தீர்மானிக்கவே இல்லை. எப்படி நடக்க போகுதுன்றது தீர்மானிக்கவே இல்லை. கொள்கை அப்படின்னு இவங்க அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லாம் எல்லா கட்சிக்கும் பொதுவானது. மத சார்பின்மை, இடஒதுக்கீடு, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். முக்கியமான டெர்மினாலஜி என்னன்னா, யாருடைய பிறப்பையும் நாங்கள் நோண்டி பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பண்ண மாட்டோம். அது சீமானுக்கு எதிரானது. அது ஒரு விஷயம், ஆன்டி சீமானிசம். அதை கிளியரா அதுக்குள்ள வருது. சீமானிசம்னே சொல்றீங்களா? ஆன்டி சீமானிசம் அது ஒரு தவறான ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்க. இப்போ எம்ஜிஆர் சொன்ன அண்ணா இசம் மாதிரி, அண்ணா இசமே கிடையாது. அண்ணா பல விஷயங்கள் ரிஃபார்மிசம் தான் பண்ணாரு. இவர் அண்ணா இசம்னு ஒன்று சொன்னார் இல்லையா? நீங்கள் சோசியலிசம், கம்யூனிசம்னா, நாங்கள் அண்ணாயிசம்னா, அதுக்கு முன்னாடி ஒரு காங்கிரஸிசம் வந்தார் எம்ஜிஆர். அதை சொல்லாமல் நாங்கள் அண்ணாயிசம்னார். அந்த மாதிரி விடுதலை புலிகளை ஆதரிக்கக்கூடிய பலர் பல கொள்கைகளை வச்சுருந்தாங்க. நெடுமாறன், கொளத்தூர் மணி, ராஜேந்திரன், ராமகிருஷ்ணன், வைகோ, திமுகவுக்கு ஒரு கொள்கை இருந்தது. விடுதலை புலிகள் அல்லாத ஒரு டீமை திமுக ஆதரிச்சது. அப்படியே ஒரு கொள்கை இருந்தது அவங்களுக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கொள்கை இருந்தது. ஏடிஎம்கேக்கில் எம்ஜிஆர் பிரபாகரனை நேரடியாக ஆதரித்த ஒரு கொள்கை இருந்தது. அந்த மாதிரி விடுதலை புலிகளில் இருக்கக்கூடிய கொள்கைகளை எல்லாத்தையும்
மாற்றிட்டு விடுதலை புலிகள் தலைவரை வந்து கேலி பண்ணி அவர் வந்து ஆமை சமைச்சு கொடுத்தாரு, இட்லி சுட்டு கொடுத்தாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேலி பண்ணுறது தான் சீமானிசம். ஸோ அந்த மற்றபடி பெருசாக எதுவும் அதை பற்றி யோசிக்க வேணாம். அதை பற்றிலாம் பெருசாக ஒன்றும் யோசிக்க வேணாம். இனி கூட சொன்னீங்கல்ல, எல்லாரும் சொன்னாங்க எங்கள் வீட்டில் 5 குப்பை தொட்டி இருக்குது, வருண்குமார் கொடுக்கறதெல்லாம் அந்த குப்பை தொட்டியில் தூக்கி போட்டுருவேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். இது மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவர் பேசுவாரான்னு கூட தெரியாது. ஸோ சீமானிசம், அந்த சீமானிசத்துக்கு விஜய் இசத்திடமிருந்து வந்த ஒரு குத்து. பிறப்பை நோக்க மாட்டேன், ஒவ்வொருத்தருடைய பிறப்பையும் நோக்க முடியாது. இப்போ நான் எங்கள் அப்பா அம்மாவை நான் தேர்ந்தெடுக்க முடியாது, ரைட்டுங்களா? நான் நல்லா தமிழ் பேசுகிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டு. ஃபேக்ட் என்னன்னா, நம்ம அப்பா அம்மா வந்து வேறு மாநிலத்தை சேர்ந்தவங்க. நான் வந்து பிறந்தது இங்கே, வளர்ந்தது இங்கே, வாழறது இங்கே, நான் பேசுகிற தமிழ், நான் எழுதுகிற தமிழ், இதுக்குள்ளேருந்து தான் என்னை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நான் எந்த கொள்கைகளுக்காக நிற்கிறேன், சித்தாந்தத்துக்காக நிற்கிறேன், எப்படி பண்ணுறேன்றதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியுமே தவிர என் பிறப்பை நோண்டி பார்த்து நீங்கள் என்ன பண்ண முடியும்? இப்போ சீமானுடைய பிறப்பையும் நோண்டி பார்த்தா அவர் பிற மாநிலத்துக்காரன்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பிறப்பை நோண்டக்கூடாது அப்படின்றதுல திமுகவின் அடிப்படை கொள்கை பிறப்போக்கும் இல்லா உயிர்க்கும். செம்மொழியான தமிழ் மொழியா அந்த பாடலுடைய பேசிக்கே வந்து பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும், அதுக்குள்ளதான் அவர் கொண்டு வருவார் கலைஞர். அது கலைஞர்கிட்டேருந்து அது மட்டும், பாக்கி எல்லாத்தையும் ஒவ்வொருத்தர்கிட்டேருந்தும் ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்து எல்லா கட்சியும் வரக்கூடிய ஒரு விஷயம், ரைட்டுங்களா? இப்போ அவியல்னு சொல்லலாம், கத்திரிக்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, கேரட் இருக்குது, பீட்ரூட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நீ யார், ரைட்டா? அவியல் வந்து பல இடங்களில் பல பொருட்களோடு சேர்ந்து சாப்பிட்லாம், ரைட்டா? அவியல் வந்து சத்யா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாப்பாட்டோடையும் சேர்ந்து சாப்பிட்லாம். இன்னும் சில பொருட்களோடையும் அவியல் வந்து சர்வ் பண்ணப்படும். சில இடங்களில் பிரியாணி கூட, வெஜிடபிள் பிரியாணிக்கு அவியல் சர்வ் பண்ணுவாங்க. அது மாதிரி அடுத்தது என்ன, அதுக்கு ஒரு பெரிய சஸ்பென்ஸ் வச்சுட்டு தான் அவர் போகிறாரு. ஸோ சஸ்பென்ஸ், ஸ்க்ரீன் பிளே, ஷார்ட் பை ஷார்ட், இதுதான் விஜய். இதற்கு முன்னர் ரஜினி அவர்கள் வந்து கட்சி தொடங்குவது தொடர்பான அறிவிப்பு வெளியாகி அவர் வந்து கடைசியில் தொடங்காமல் போயிடுச்சு. அதற்கான காரணத்தையும் அவர் விளக்கிட்டார். அப்போது இருந்த எதிர்பார்ப்பு, இப்போ விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதாக தொடங்கி இன்னைக்கு கட்சியினுடைய கொடியை அறிமுகப்படுத்திட்டார். கூடிய விரைவில் வந்து மாநாடு நடக்க இருக்கு. ஸோ இந்த 2 ஏற்பாடுக்கும் இருக்கக்கூடிய அந்த வித்தியாசம் என்ன, நீங்க எப்படி பார்க்குறீங்க? அதற்கு எப்படி வரவேற்பு இருந்தது, விஜய் அவர்களுக்கு எப்படியான வரவேற்பு இருக்கு? ஐயோ, அது பயங்கரங்க. ரஜினி கட்சி தொடங்குகிறார் அப்படின்னும் பொழுதே ரஜினிக்கு ஆலோசகர்கள்லாம் வந்துட்டாங்க. தமிழருவி மணியன், அண்ணாமலை, நம்ம ரங்கராஜ் பாண்டே, எல்லாம் பயங்கரமாக ஆலோசனைகள்லாம் வந்தது. ரஜினி வந்து கட்சி சம்பந்தமான ஒரு விஷயத்த அவர் சொல்ல போறார் அப்படின்ற ஒரு ஹைப்பு கிளப்புன ஒரு ப்ரெஸ் மீட் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஸ் மீட்டை ரிலே பண்ணாத ஆல் இந்தியா டெலிவிஷனே இந்தியாவில் கிடையாது. ரஜினியும் சரி, விஜயும் சரி, எல்லாருமே வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாட்டு முடிஞ்சோன்னா அவங்க முதலமைச்சர். எலெக்ஷன்லாம் நிற்க வேணாம், வேட்பாளர் போட வேணாம், தேர்தலெல்லாம் நிற்க வேணாம், அப்படிலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு பாட்டு. இப்போ வெற்றி பாடல் வந்துச்சா, அடுத்து மாநாடு, கட் பண்ணால் முதலமைச்சர் விஜய். அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா அண்ணன் புசி ஆனந்த் பொதுப்பணித்துறை அமைச்சர். இது அவர்களுடைய கற்பனையா இருக்கு. இதுதான் அவங்களுடைய கற்பனை. ரஜினியும் அப்படிதான், முதலமைச்சர், உடனே ஆலோசகர்கள் பெருசு. முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரோக்ல 96ல் அவர் வரும்போது ரஜினியுடைய ஆலோசகரும் மூப்பனாருடைய ஆலோசகரும் கலைஞருக்கு ஆலோசகரும் தமாக திமுக உறவுக்கான ஆலோசகரும் ரஜினியுடைய அண்ணாமலை சைக்கிள் சின்னம் அண்ணாமலை. அப்படி வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் நான் வருவேன், எப்போ வருவேன், எப்படி வருவேன்னு தெரியாது, ஆனால் வர வேண்டிய நேரத்துக்கு கரெக்டாக வருவேன். சினிமாவில் பஞ்ச், ஒவ்வொரு சினிமா வரும்போது ஒரு ப்ரமோஷனு, நான் அரசியலுக்கு வர ரஜினின்னு சொல்லிட்டேன். நாங்கள் நக்கீரனில் ரஜினி ரசிகன்னு ஒரு பத்திரிகையும் நடத்திட்டு இருந்தோம். நம்ம போட்டு தாக்குவோம் 98லலாம், 96, 98லலாம் ரஜினி ஆள் உயர போஸ்ட்டு தான். அண்ணாமலையெல்லாம் பிச்சுக்கிட்டோட போஸ்டர்ஸு நக்கீரனோட அதிகமா விற்கும் அது ரஜினி. அன்றைய அரசியல் சூழல்ல ரஜினியுடைய தேவை இருந்தது. ரஜினின்றது ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பெக்டேஷன். ஆனா 96ல் அவர் அரசியலுக்கு வந்திருந்தாருன்னா உண்மையிலே ஷைன் ஆயிருப்பார்.
அந்த பீரியடு வேக்கன்சி அந்த விஷயங்கள் எல்லாமே அவருக்கு இருந்தது. இன்னைக்கு விஜய் ஒன்றும் அவ்வளோ பெரிய விஷயமா தெரியல. இன்னைக்கு சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் நடத்திட்டு போயிட்டாரு. அது ஒரு 500 பேர் உட்காந்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ப்ரெஸ் மீட் கூட கிடையாது, அவர் பேசிட்டு போயிட்டாரு. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுற அளவுக்கு கூட தைரியம் கிடையாது. ப்ரெஸ்ஸை மீட் பண்ணவே கிடையாது. ரஜினி நிறைய டைம் ப்ரெஸ்ஸை மீட் பண்ணியிருக்காரு, வீட்டுக்கு பக்கத்துலேயே மீட் பண்ணியிருக்காரு, நிறைய பேர்கிட்ட பேசியிருக்காரு, ப்ரெஸ்ஸில் நிறைய பேரோட இன்டராக்ஷனில் இருந்திருக்காரு. எங்கள் அண்ணன் கூட ரொம்ப க்ளோஸ் இன்டராக்ஷனில் இருந்தார். நக்கீரன் கோபால் அண்ணனோட ரொம்ப க்ளோஸ் இன்டராக்ஷனில் இருந்தார். கமலும் வந்து ப்ரெஸ் மீட் பண்ணார், எக்ஸ்பிளைன் பண்ணார். கொஞ்சம் புரியாது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பொழிப்புரை பதவுரையெல்லாம் போட்டு நம்ம புரிஞ்சுப்போம். கமல் நம்ம கமல் தானே, நம்ம புரிஞ்சுப்போம். அந்த மாதிரிலாம் இருந்தது. இங்கே ஒன்றுமே இல்லை, ஸ்ட்ரைட் என்ட்ரி. இப்போ அவரோட உரையாக என்ன போடுறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் கஷ்டம் வரும், ஒரு புழுக்கமான சூழல் வரும், அந்த புழுக்கமான சூழலில் நசுங்கி செத்த ஒருத்தன் வருவான் பாரு, அவன் முதலமைச்சரா வந்து கொடுப்பான் பாரு, அதான் சர்க்காரு. இந்த உரையை எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவுதான் இவருக்கு இருக்கு. விஜயுடைய அரசியல் பிரவேசங்கள்ல பல விஷயங்கள் நடந்திருக்கு. இவர் அதிமுகவுடைய வெற்றிக்காக பாடுபட்டேன், நான் அணிலாக பாடுபட்டேன், இனிமேல் அதிமுக ஆட்சியின் நல்ல விஷயங்களை நமது தொண்டர்கள் நமது ரசிகர்கள் பங்கு கொள்ள வேண்டும், அதில் நீங்கள் குதூகலம் அடைய வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை, பக்கா அறிக்கை. என்னால் தான் அதிமுக ஜெயிச்சுது, நான் அணிலாக இருந்தேன் அப்படின்னு. அதுக்கு தான் அதுக்கப்புறம் ஜெயலலிதா வச்சுது ஒரு ஆப்பு, ரைட்டா? இது ஒரு பரிணாமம். அதோட அணில் மேட்ரை வந்து விஜய் சுருக்கிக்கிட்டார். இதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து அவங்க அப்பா ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார். அந்த கட்சிக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு திரும்பி இவர் அதை வந்து டெலீட் பண்ணுறாரு இவர், ரைட்டா? ரெண்டுமே டெலீட்டடு. அதுவும் அதிமுக முயற்சியும் டெலீட்டடு, இதுவும் டெலீட்டடு. அதுக்கப்புறம் திடீர்னு ஓட்டு போகிறதுக்கு திமுக கருப்பு சிவப்பு போட்ட சைக்கிளில் வந்தார், அப்படி மாஸ்கெல்லாம் மாட்டிக்கிட்டு 21 சட்டமன்ற தேர்தல். ஸோ இந்த மாதிரி நிறைய கிமிக்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஏடிஎம்கே கிமிக்ஸ் தான் செம்ம கிமிக்ஸ், செம வடி ஊட்டுது ஜெயலலிதா, அது பார்த்தோம் நம்ம. அதுக்கப்புறம் அப்பா கிமிக்ஸுன்னு பார்த்தோம். அப்பா என்ன சொல்லுவாருன்னா, நான் வந்து அண்ணாதுரை, விஜய் வந்து எம்ஜிஆர், ஒரே வீட்டில் அண்ணாதுரையும் எம்ஜிஆர் இருந்தா எப்படி இருக்கும்? விஜயகாந்த்ன்ற ஒரு ஃபிகர் இருக்குல்ல, அதோட உருவாக்கம் வந்து எஸ் ஏ சந்திரசேகர். விஜயகாந்தை வந்து ஒரு லெஃப்ட் அல்ட்ராவா உருவாக்குறாங்க. அதாவது படங்கள்ல காமிக்கிறார், அப்படியாக நக்சலைட் மாதிரி படங்கள்ல கொண்டு வராங்க. அதாவது தெலுங்கு படத்தை காப்பி அடிக்கிறாங்க. தெலுங்கு படங்கள் அப்படித்தானே வரும், நக்சல் இன்ஃபெஸ்டட் படங்கள் தான் இன்னைக்கு வரைக்குமே. நீங்கள் RRR கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக ஆயுதம் வேணும், அந்த மக்கள் அரசை எதிர்த்து போராடுறதுக்கு, அதுக்காக ஒருத்தன் பிரிட்டிஷ்காரனுடைய ஆயுத குடவுன்லேயே போயிட்டு அங்கேருந்து ஒர்க் பண்ணி ஆயுதத்தை அனுப்புவான். ஆயுதம் தாங்கிய போராட்டம்ன்றது வந்து அவங்கள விட்டு பிரிக்கவே முடியாது, அந்த தெலுங்கானா மக்களை விட்டு. அந்த படங்கள் தான் இங்கே, ரைட்டுங்களா? கத்தாரோட பாடல்களையும் பிரிக்க முடியாது தெலுங்கு மக்களை விட்டு. அவங்க அந்த படங்கள் தான் இங்கே இம்போர்ட் ஆகி மிகப்பெரிய அரசியல் படங்களாகி, அப்போதானே படங்கள் வந்து அரசியல் பேச ஆரம்பிச்சுது. அதுக்கு முன்னாடி எம்ஜிஆர் தான் நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே அப்படின்னு ஒரு எம்ஜிஆர் தான். நான் ஆணையிட்டால், இதெல்லாம் சிங்கிள் ஸ்ட்ரோக். இது வந்து பொலிட்டிக்கலாக சொசைட்டியை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணி கொண்டு போகக்கூடிய விஷயங்களை எல்லாத்தையுமே கொண்டு வந்தது விஜயகாந்த். விஜயகாந்தோட அந்த ஸ்ட்ரக்சருக்கு காரணம் எஸ் ஏ சந்திரசேகர். விஜயகாந்த் அதுலேருந்து ஃபார்ம் ஆகி தான் ரசிகர் மன்றம் ஃபார்ம் ஆகி அரசியலுக்கும் வர்றாரு. இப்போ விஜயகாந்தோட என்ட்ரியை பார்த்தவர் தான் எஸ் ஏ சந்திரசேகர். லேட்ரல் என்ட்ரியில் விஜய் பேச ஆரம்பிக்கிறார் அரசியலில். அப்போது ரஜினி வந்ததும் சரி, கமல் வந்ததும் சரி, விஜயகாந்த் வந்ததும் சரி, இது வந்து 4th அட்டெம்ப்ட். விஜய் தான் இது 4th அட்டெம்ப்ட். விஜய் வர்றதும் இயற்கையில் பார்த்தா இந்த ரஜினி, கமல், விஜயகாந்த் அப்படின்னு கால்குலேஷனில் போட்டால் 4th அட்டெம்ப்ட். இப்போ நீங்கள் சொன்னீங்க ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து நிறைய ஆலோசகர்கள் உடனே வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. விஜய் அவர்களை பார்க்கும் பொழுது தேர்ந்த அரசியல்வாதி, இல்லை முன்னாள் அரசியல்வாதி, இல்லை முன்னாள் அமைச்சர் ஒருத்தர், இல்லாட்டினா சமூகத்தால் அறியப்பட்ட ஒரு நபர்,
இல்லை ஒரு பத்திரிகையாளர், இந்த மாதிரி யாருமே அவரை சுற்றி இல்லை அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. அதனுடைய வெளிப்பாடு இந்த நடைபெற்ற இந்த நிகழ்வுகள்ல இருந்தே கூட நம்மளால புரிந்து கொள்ள முடியுது. யாரும் இல்லை போல, இதை கூட சொல்றதுக்கு ஆள் இல்லையா, இப்படியாக ஒரு நிகழ்வா, இது இவ்வளவு பெரிய பிரம்மாண்டமாக நடக்க வேண்டிய ஒரு நிகழ்வு இப்படி நடந்துருச்சு, இந்த மாதிரி பல விமர்சனங்கள் வருது. இப்போ என்ன கேள்வினா, நீங்க சொல்லும் போது ரஜினி அவர்கள் தனக்கு ஆலோசனை வழங்குவதற்கான ஒரு ஸ்பேஸை வழங்கினாரா? அந்த ஸ்பேஸை வழங்குவதற்கு விஜய் தயாராக இல்லையா, இல்லைன்னா விஜயை நம்பி யாரும் போறதுக்கு தயாரா இல்லையா? அதான் இப்போ ஒருத்தர் போயிட்டாரு, ரஜினிக்கு போன தமிழருவி மணியன் தானே நான் தான் தமிழக வெற்றி கழகம்ன்ற பேரே கொடுத்தேன் அப்படின்னு. அவர் எங்கே இருந்தாலும் எந்த ஊரில் பஞ்சாயத்து இருந்தாலும் நம்மால் போயிடுவார், ரைட்டா? எந்த பஞ்சாயத்தாக இருந்தாலும் நம்மால் தான் நிற்பார். அது பாஜக பஞ்சாயத்தாக இருந்தாலும் தமிழருவி மணியன் தான், ரஜினி பஞ்சாயத்தாக இருந்தாலும் தமிழருவி மணியன் தான். அண்ணன் விஜய்க்கும் போயிருக்காரு. ரஜினிக்கும் விஜய்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னன்னா, ரஜினி வந்து நக்கீரன் ரொம்ப நெருக்கமாக அவரோட பழகிருக்கு. அவர் நல்லா பேசக்கூடியவர். ஒரு சின்ன ஆள் போனா கூட உட்கார வச்சு அவங்களோட கருத்தை கேட்பார், உள்வாங்கக்கூடிய நபர். இவர் வந்து தொடர்புக்கே அரிதானவர் விஜய். இவரு விரும்பி சில பேரை கூப்பிட்டு இவர் லாங் டிரைவ்ல அந்த கார், சொகுசு கார் ஒரு 4-5 வச்சிருக்காரு. சொகுசு காரப்பா, நான் மாதிரி சொகுசு காரு. சொகுசு காரில் உட்கார வச்சுட்டு ஒரு லாங் டிரைவ் போயிட்டு வருவார். இவருக்கு சீமான் கொஞ்சம் பிடிக்கும். அந்த கொடிகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் தேசியத்தோட அந்த தமிழர்களுடைய அடையாளங்கள், வாகை, யானை, அந்த அடையாளங்கள்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும். அந்த கொடியை பற்றின விமர்சனங்கள், அது ஏதோ கிறிஸ்துவ வெள்ளாளர் கொடின்ற மாதிரிலாம் வருது. அதுக்குள்ளெல்லாம் நம்ம போக விரும்பல, அதை சொல்லவும் விரும்பலை. ஆனால் தமிழர்களுக்கான அடையாளம், ரைட்டா? அவங்க யாராக இருந்தாலும் சரி, அது பிறப்புக்குள்ளே நம்மளும் போக விரும்பல. விஜய் மாதிரியே பிறப்புக்குள்ளே நம்மளும் போக விரும்பல. ஆனால் ரஜினி வந்து நிறைய ஸ்பேஸ் கொடுத்தார். நிறைய பேரோட டிஸ்கஸ் பண்ணார். ஷோவோட டிஸ்கஸ் பண்ணார், குருமூர்த்தியோட டிஸ்கஸ் பண்ணார். அதுக்கப்புறம் அண்ணன் தமிழருவி மணியை டிஸ்கஸ் பண்ணார். முதலமைச்சர் வேட்பாளராக ஐபிஎஸ் படிச்சுட்டு அங்கேருந்து வந்த இவரை டிஸ்கஸ் பண்ணார். அர்ஜுனமூர்த்தியை டிஸ்கஸ் பண்ணார், ரைட்டா? அர்ஜுனமூர்த்திலாம் மிகப்பெரிய ஆளாக, மிகப்பெரிய அறிவு ஜீவியாக ரஜினிகிட்ட இருந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவருக்கு என்ன அறிவு இருக்குன்றது இப்போதான் நம்ம இல்லை, இது எப்படி புரிஞ்சுக்கலாமா? நீங்கள் போட்ட லிஸ்டில் இருக்கவங்க எல்லாரும் சொன்ன அந்த அறிவுரையின் அடிப்படையில் தான் அவர் ஒரு முடிவுக்கு வராரு, ஐயையோ அரசியலுக்கு வரக்கூடாதுன்னு. அப்படி புரிஞ்சுக்கலாமா? இல்லை, அவங்க எல்லாருமே இருந்தாங்க. ஒரு காலகட்டத்தில் மூப்பனார் இருந்தார். மூப்பனார்லாம் பெரிய ஷூட் அரசியல்வாதி. அவரும் சான்ஸே கிடையாது. அவர் இருந்தார். அட்வைஸ் வந்து அவர் போய் கலைஞர்கிட்டையும் கேட்பாரு. ரஜினி ஒரு மாஸ் ஃபிகரு, கிட்டத்தட்ட ஒரு வெள்ளந்தியான ஒரு பர்சனாலிட்டின்னு கூட சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுவார், பேசுவார், எல்லாம் பண்ணுவார். அது கட்டத்தில் உடல்நிலை அவருக்கு கம்ப்ளீட்டாக அந்த கிட்னி அந்த பிரச்சனைகள்லாம் அவருக்கு அரசியலுக்கு வராமல் தள்ளிச்சு. இவரோட செல்ஃபோன் வந்து தொடர்பு எல்லைக்கு வெளியே தான் இருக்கும், ரீச் பண்ண முடியாது. அண்ணன் புஷி ஆனந்த் மட்டும்தான் ரீச் பண்ணுவார். அண்ணன் புஷி ஆனந்த் எப்படி ரீச் பண்ணுவார்னு எஸ்.ஏ. சந்திரசேகரன் ஒரு பேட்டியில் சொல்லுவார். ஒரு காலி பெஞ்ச் இருக்கும், அதில் புஷி ஆனந்த் போய் படுத்துப்பார். படுத்துட்டு அதை வந்து ஃபோட்டோ எடுக்க சொல்லுவார். ஃபோட்டோ எடுத்து இவருக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருக்கும், அந்த வாட்ஸ்அப்பில் குரூப்பில் போட்டு ப்ரமோட் பண்ண சொல்லுவார். அது அப்படியே பரவி விஜய்க்கு போயிடும். பாரு, நம்மளுக்காக அந்த பெஞ்சில் படுத்து தூங்குறாரு, இவ்வளோ கஷ்டப்படுறாரு நமக்காக அப்படின்ற ஒரு இமேஜ் வந்து உருவாயிடும். இந்த மாதிரி ப்ரமோஷனை திட்டம் போட்டு பண்ணுறது தான் புஷி ஆனந்த். அந்த பெஞ்சில் 2 நிமிஷம் கூட படுத்திருக்க மாட்டார். சந்திரசேகர் சொல்றது இதுதான் புஷி ஆனந்த், ரைட்டுங்களா? அப்படியே கட்குள்ள இந்திய நாட்டு கொடிய கார்கில்ல ஏற்ற போறது மாதிரி பாகிஸ்தான் எல்லைக்குள்ள போயிட்டு கொடிய அப்படி பாக்குறதுன்றது, இதெல்லாம் என்னப்பா இதெல்லாம் நிறைய பார்த்தாச்சுப்பா. இந்த கண்கலங்கிறதெல்லாம் பார்த்தாச்சுப்பா, ரைட்டா? அண்ணா கொடி ஏற்றிருக்காரு, பெரியார் கொடி ஏற்றிருக்காரு, எம்ஜிஆர் ஏற்றிருக்காரு, இடதுசாரி இயக்கங்கள் இருக்கு. அதில் வந்து நீங்க இப்பதான் அந்த இடதுசாரி இயக்கங்களோட கொடியில அந்த சிவப்புன்றதே ரத்தம் தான், தியாகத்தினுடைய ரத்தம். மேதின கொடியே சிவப்புன்றதே தியாகத்தோட ரத்தம் தான்.
அந்த ரத்தம் சிந்தி தொழிலாளர்கள் பெற்ற உரிமைகளை குறைக்கக்கூடியதா சிவப்பு. இதெல்லாம் பார்த்துட்டோம்ப்பா. நீ வந்து பெஞ்சில் படுத்து வீடியோ போடுற ஆளு அழுவுறதோ அண்ணன் அவரு கண் கலங்கினாரு. யாரு? விஜய். அந்த கொடியை பார்த்த உடனே அவரும் கண் கலங்கி, என்னப்பா இது, ஒவ்வொரு சீனும் உடம்புக்காகாதுன்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ எல்லாருமே இப்படிப்பட்ட விமர்சனங்களை வைத்துட்டு இருக்கும் பொழுது விஜய் அவர்களுக்கு ஆதரவாக சீமான் வந்து இந்த கொடியில் எது இடம்பெற வேண்டும் அப்படின்றத இந்த கட்சி தீர்மானிக்கும். அதற்கு என்ன உதாரணத்தை சொல்றாரு அப்படின்னா, என்னென்ன இதற்கு முன்னர் வந்து சில அவருக்கு வந்து சின்னம் வழங்குவதில் ஒரு பிரச்சனை வந்ததில்ல, அந்த டைம்ல அவருக்கு இந்த சின்னம் வழங்க முடியாது அப்படின்னு சொன்னதற்கு அவர்கள் காரணமா யானை கேட்டாரு கொடுக்க முடியாது, புலி கேட்டாரு கொடுக்க முடியாது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லிட்டு அதற்கு பிறகு இன்னைக்கு பாஜகவுடைய சின்னமாக எப்படி தாமரையை கொடுத்தாங்க, அது ஒரு தேசிய மலர் அப்படின்னு இருக்கும்போது எப்படி கொடுத்தாங்க, இதையெல்லாம் சொல்லிட்டு அந்தந்த சின்னம் அப்படின்றது இந்த கட்சியினுடைய முடிவு அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறாரு. இதுல என்ன சிக்கல்னா, கொடி வேற சின்னம் வேற. பிஎஸ்பி வந்து தன்னோட கொடியிலேயே அந்த சின்னத்தை வச்சிருக்கு. ஓகேங்களா? அப்போ நீங்க பிஎஸ்பியோடைய கொடி வந்து ரெகக்னைஸ்ட் பை தி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இல்லையா? அப்போ நீங்க கொடி டிசைன் பண்ணும்போது யானையை வச்சு டிசைன் பண்ணீங்கன்னா பிஎஸ்பியோடைய கொடியை ரிசம்பிளன்ஸ் பண்ணோம் இல்லையா? அதுதான். இப்போ நாளைக்கு வந்து இவங்களுக்கு வாகை மலர் தான் சின்னமா போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது யாருக்கும் புரிய போதில்லை. ஏதோ அந்த தூங்கு மூஞ்சி மரத்தோட பூவோ, அது நம்ம எங்கள் சென்னை லாங்குவேஜில் சொன்னோன்னா அந்த பறக்கும் ஒரு பூ, பருத்தி செடி மாதிரி ஒரு செடியிலேருந்து பட்டுன்னு படித்து வெடித்து பறக்கும், அந்த மாதிரி ஒரு பூவா அப்படின்ற மாதிரி தெரியல. அது மாதிரி ஒரு பூவை தான் இவங்க சின்னமாக வச்சுப்பாங்க. அப்படி வரும்போது டிஃப்ரென்ஸ் வேற. ஆனால் அந்த கொடியில் அந்த யானை இருக்குன்றது இவங்களுக்கு எப்படி தெரியாமல் போச்சு? ignorance is not pardonable before the law. இப்போ நான் வந்து உங்களை கொன்னுட்டேன், கத்தியால குத்திட்டேன், தெரியாம குத்திட்டேன்னா ignorance is not pardonable before law. அது வந்து கண்டிப்பா கிடையாது. ஸோ அது இஷ்யூ. ஸோ அது வடிவமைக்கிறதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, அதுலேயே கூட அந்த ஒரு கலந்தாலோசிப்பு அப்படின்றது நடக்கல. முதல்ல விஜய் படத்தோட மஞ்சள் கொடி ஏத்துறாங்க, அது ஒரு சஸ்பென்ஸு. கட் பண்ணா இப்படி ஒரு கொடி வருது, ரைட்டா? உடனே பாடல் வருது, 3 எழுத்து. அண்ணா வராரு பாடல்ல, எம்ஜிஆர் வராரு, ஆனா கலைஞர் இல்லை. அவங்க அப்பா வந்து மேக்சிமம் அவர் வந்து கலைஞர் ஆதரவாளராக தான் இருந்தார். விஜயகாந்தும் கலைஞருடைய ஆதரவாளராக தான் இருந்தார். முதல் காலகட்டங்களில் திமுக ஆதரவாளராக தான் இருந்தார். அதுக்கப்புறம் அவர் மாறுறார். ஸோ அந்த கலைஞர்ன்ற விஷயத்தையே இல்லை. எம்ஜிஆர் அண்ணா நடுவில் அப்படியே ஃப்ளோ ஆகி வர்றாரு. 3 எழுத்து விஜய் தலைவன், 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கு. அது வந்து அண்ணா அண்ணா திமுக, அண்ணா திமுக. அவர் வந்து திமுகல இருந்தப்போ சொல்லப்பட்ட பாடல். அண்ணா திமுக 2 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும்ன்றது அது. இவர் வந்து 3 எழுத்து கரைப்படியாத தலைவன் ஆளப்போகிறான் அப்படின்றது தான். ஓகே, கரைப்படியாத தலைவனா இல்லையான்றதை நம்ம பார்ப்போம். சரி, இந்த 3 எழுத்து அண்ணா எம்ஜிஆர் அடையாளம் இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது அதிமுகவினுடைய வாக்கு வங்கி அதை தான் குறி வைத்து விஜய் வராரா? அது உண்மையில நடக்குமா? ஒருவேளை அப்படித்தான் அதனுடைய ஒரு திட்டம் இருந்துச்சுன்னா அது நடக்குமா, சாத்தியமாகுமா? ஏற்கனவே ஒருத்தர் வாடகைக்கு வாய் விற்கிறவர் இங்க இருக்கும்போது சொல்லிட்டு போனார்ல, மூத்த பத்திரிகையாளர், மூத்த பத்திரிகையாளர் அந்த கஞ்சா வியாபாரி சொன்னதுதான். விஜய் எதை டார்கெட் பண்றாருன்னா, ஜெயலலிதா எம்ஜிஆர் கலைஞர் இல்லாத ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை தான் டார்கெட் பண்றாரு. அது கரெக்டா அவர் ஏம் பண்ணி அதை அடிச்சிருவார். அதான் ஏம். அதுல வந்து உங்களுக்கு சாஃப்டஸ்ட் டார்கெட் எது? இப்போ கலைஞரை வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டாங்க. கலைஞர் வந்து அவர் உயிரோடு இருந்தா கூட அவருக்கு இவ்வளோ பாராட்டு நடந்திருக்குமான்னு தெரியல. அதை விட அதிகமான பாராட்டுரைகள் கலைஞருடைய கான்ட்ரிபியூஷனுக்குள்ள இருக்கு. பட் கலைஞர் அரசியல் மிஸ்ஸிங், அது ஓகே. பட் கலைஞர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ஸ்டாலின் அப்படின்ற ஒரு பர்சனாலிட்டியில நின்று 3 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் முதல்ல வந்தாரு, முதல்ல ஒரு அமௌண்ட்ல ஜெயிச்சார், அப்புறம் கலைஞர் இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு தேர்தல் நடத்தி முதலமைச்சர் ஆனார். முதலமைச்சர் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு டெஸ்டிங் கிரவுண்ட் வந்து
2 பார்லிமெண்ட் தேர்தல் வந்தது. 2 பார்லிமெண்ட் தேர்தலையும் அடிச்சிட்டா. அதுலேயும் குறிப்பாக 2வது பார்லிமெண்ட் இப்போ அடித்தது 0/40. அண்ணாமலை 0/40 வந்து திமுகன்னு அடித்தது, எடப்பாடி 0/40/DMKன்னு அடித்தது போது அந்த கேப் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. அது வரைக்கும் கலைஞர் அளவுக்கு ஸ்டாலின் கிடையாது அப்படின்னு ஒரு சிலரும், ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கலைஞர் அப்படின்னு ஒரு சிலர் 2 விமர்சனங்கள் அது மேலே இருக்கு. பட் மோர் ஆர் லெஸ் இஸ் பீன் சப்ஸ்டியூட்டட். பட் ஜெயலலிதா ஸ்டில் நாட் சப்ஸ்டியூட்டட். அதிமுகன்ற கட்சியுடைய பிளவு இருக்கு இல்லையா, சசிகலா கிட்ட அந்த அதிமுக இருந்தா அதிமுக வேற மாதிரி இருக்கும் அப்படின்றது தான் பிஜேபியுடைய கணக்கு. அதனாலதான் சசிகலா வந்து அதிமுக தலைவியா வர்றதையோ அதிமுக முதலமைச்சரா அந்த மாதிரி தேர்ந்தெடுத்து ஓவர். அது தினகரனும் அவங்க ஒய்ஃபும் கொண்ட பின்னல் இதெல்லாம் ஜெயலலிதா மாதிரிலாம் போட்டு கிமிக் பண்ணி அந்த அம்மாவை ஏமாத்துனது, ரைட்டா? அதுதான் அந்த அதிமுக அழிவுக்கு காரணம். பட் சசிகலா லீடர்ஷிப் வந்து நின்று அதிமுகவை டோட்டலாக கைட் பண்ணியிருந்தா மம்தா மாதிரி. அவங்க சிறையில் இருந்தாலும் அவங்க பொதுச் செயலாளர் அப்படின்ற ஒரு ஃபேக்டருக்குள்ளேருந்து அதுக்கான ரெக்கக்னிஷனை பிஜேபி கொடுத்துருந்தா அதிமுக இன்னைக்கு இருக்கிற நிலைக்கு இருக்காது, ரைட்டா? சசிகலா தினகரன் எடப்பாடிக்கு இடையில ஒரு பெரிய மோதலை பிஜேபி உருவாக்கி இவர் ஒரு 22 எம்எல்ஏக்களை சிதறி எடுத்துட்டு போவ, இவர் ஓபிஎஸ் வந்து ஒரு 9 எம்எல்ஏக்களை கொண்டு போவ, எடப்பாடிக்கு வேற வழி இல்லாமல் ஓபிஎஸோட பேக்ட் வச்சு பிஜேபியோட டேர்ம்ஸ் வச்சு ஒரு 4.5 வருஷம் ஆட்சியை நடத்தி ஃபுல் கட்டிங்கையும் பிஜேபி வாங்கிடுச்சு. ஆனால் அதிமுக சிதறுண்டுச்சு. கடைசியில் சசிகலாவும் பிஜேபி காலில், ஓபிஎஸும் பிஜேபி காலில், எடப்பாடியும் இன்டெரக்டாக பிஜேபி காலில். அதுக்கப்புறம் அவர் பிஜேபி எனக்கு வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு சீன் இதெல்லாம் ஓடும். ஸோ இந்த கேப் இருக்குல்ல, ஓட் பேங்க் கேப், இது வந்து டு த டியூன் ஆஃப் 20% கிட்ட வரும், ரைட்டுங்களா? இவங்க 10.5% இடஒதுக்கீடு கொண்டு வந்ததுனால முக்குளத்தோர் மத்தியில், பிரமலை கலர் உட்பட ஒரு 20 ஜாதிகள் மத்தியில் எழுந்த எதிர்ப்பு, அதையும் சேர்த்து டியூன் பண்ணி கொண்டு போயிட்டாங்க. அது இன்னைக்கு பாஜக சொல்லுதில்ல 18%. அண்ணாமலை 18%. அது இன்க்ளூடிங் வேலுமணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி போட்டு கோயம்புத்தூர்ல ஏடிஎம்கே ஓட்டெல்லாம் மாற்றி போட்டு வாங்கின ஓட்டு சேர்த்து தான் அது நீலகிரியில் அப்படிதான், கோயம்புத்தூர்ல வேலுமணி அப்படிதான், பொள்ளாச்சியில் வேலுமணி அப்படிதான், திருப்பூர்ல வேலுமணி அப்படிதான், கொங்கு பெல்ட் ஃபுல்லாக அப்படிதான். அதையும் சேர்த்த ஒரு 18% வாக்குகள். இந்த வாக்குகள் டிஃப்ரெண்ட்டாக நிற்குது. ஏடிஎம்கேவால், எடப்பாடி ஏடிஎம்கேவால் அந்த முக்குளத்தோர் மதுரை பெல்ட்டுக்குள்ள கான்சென்ட்ரேட் பண்ண முடியாத அளவுக்கான கேப் என்பது நடக்குது. வெற்றிக்கும் அதிமுகவுக்கும் தொலைவாக இருக்கும்போது விஜய் என்ட்ரி. அப்போ விஜய் வந்து ஏடிஎம்கே வாக்குகளை தான் டார்கெட் பண்றாரு. அதனால தான் அவர் சிங்கிள் பார்ட்லயே முதல்வர் ஆயிட்டார். இது சாத்தியமா அவருக்கு, அந்த வாக்கு வங்கி அவருக்கு கிடைப்பதற்கு சாத்தியமா? எம்ஜிஆர் வந்து ஏடிஎம்கேவை உருவாக்கும் போது எம்ஜிஆருக்கு தெரியாது. அவர் நினைச்சார் திமுக வாக்கு வங்கிக்குள்ள தான் நம்ம நுழைவோம் அப்படின்னு அவர் நினைச்சார். மதிமுகவை வைகோ உருவாக்கும் போதும் அவரும் வந்து திமுக வாக்கு வங்கிக்குள்ள தான் நுழைவோம்னு நினைச்சார். ஆனால் திமுக வாக்கு வங்கி அவ்வளோ சீக்கிரம் நுழையிற வாக்கு வங்கி இல்லை, கேடர் பார்ட்டி. இப்போ கூட ஒருத்தர் வளர்னாரு, திமுக வந்து நிர்வாக கட்டமைப்பு அவ்வளோ பெட்டராக வச்சிருக்குன்னு ஒருத்தர் வளர்ந்தார். பிஆர்எஸ் கட்சியிலேருந்து வந்து பார்த்துட்டு போனாங்க. திமுக கேடர் பார்ட்டி, சந்தா கட்சியை உருவாக்குனது. ஏன்னா இது வந்து மத நம்பிக்கைக்கு எதிராக உருவாக்கக்கூடிய கட்சி. அப்போ ஒவ்வொருத்தராக தான் பிடிச்சி உருவாக்கணும். அசீஃபை பிடிச்சி தோழர் அப்படின்னு உருவாக்கணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அசீஃபோட ஒய்ஃபை உருவாக்கணும், அசீஃபோட தம்பியை உருவாக்கணும். இப்படிதான் இது இப்படிதான் கட்டமைக்கப்படும். சிபிஎம்மும் இப்படிதான் கட்டமைக்கப்படும், திமுகவும் இப்படிதான் கட்டமைத்து உருவாக்கப்பட்டது. கூட அவங்க வந்து அண்ணாவும் கலைஞரும் எம்ஜிஆரும் கலை இலக்கியத்தை கையில் எடுத்து அந்த கட்சியை மேலே கொண்டு வந்து மாஸ் பார்ட்டி ஆகினாங்க. அப்போ எம்ஜிஆர் மாஸ் பார்ட்டி ஆகினார அந்த மாசெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தார். அவர் நினைச்சாரு நம்ம வந்து திமுகவில் இருக்க நம்மளோட மாஸ் அதுக்குள்ள வந்துடுவோம் அப்படின்னு. திமுக மாசு நவரவே இல்லை எம்ஜிஆருக்காக, சுத்தமாக நவரல. ஆனால் அவர் நடந்தது யாரோட வாக்கு வங்கியில்னா
கருணாநிதி எதிர்ப்பு காங்கிரஸ் வாக்கு வங்கியில் நடந்தாங்க. ரைட்டுங்களா? வைகோவுக்கு எந்த வாக்கு வங்கியும் இல்லை. அவரு இன்னைக்கு அதிமுக எதிர்ப்பாளர்கள் வர்சஸ் எடப்பாடின்னு வரும்பொழுது எதிர்ப்பாளர்கள்லாம் எப்படி காணாம போவாங்கன்றதுக்கு மதிமுக கரைந்த விதம் ஒரு உதாரணம். சீமானும் எதிர்காலத்தில் என்ன ஆவார்ன்றதுக்கு வைகோ கரைந்த விதம் அது ஒரு உதாரணம். இதெல்லாம் உதாரணம். அந்த மாதிரி விஜய் வந்து எங்க போவார் அப்படின்னா, விஜயோட சிங்கிள் பார்ட்ல முதல்வர் அப்படின்றது வந்து அவர் டார்கெட் பண்றது, அதான் ஏற்கனவே ஒருத்தர் வாய் வித்தவர் சொன்னார், கேப்பை டார்கெட் பண்றாரு. அந்த கேப்பை டார்கெட் பண்ண அந்த கேப் இதுதான். ஸோ அதிமுக வாக்கு வங்கியை டார்கெட் பண்ணி அதிமுகக்குள்ள கொண்டு வரணும்னு ட்ரை பண்றாங்க. பட் அதிமுக ஒரு சாலிட் மூமெண்ட். அது இவர் கட்சி மாதிரி மாஸ் மூமெண்ட் தான். சிங்கிள் ஆள் இல்லாம திமுக மாதிரி இல்லாம ஒரு தலைவன் பின்னால் போறக்கூடிய கட்சி தான். ஆனா இந்த 4.5 வருஷத்துல அது கேடர் கட்சியா மாறிடுச்சு. எடப்பாடியுடைய லீடர்ஷிப் வந்து ஒரு சாதாரண தொண்டன் தலைவனா வர முடியும் அப்படின்ற ஒரு விஷயம், ரைட்டா? அது வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்துச்சு. சசிகலா வந்து அவங்க ஆட்களை வச்சு நிர்வாகம் பண்ண அந்த கட்சி வந்து ஒரு மாவட்டத்துக்கு 2 பேரை வச்சிருப்பாங்க. ஏ சரியில்லைன்னா பி சரியில்லைன்னா ஏ, இப்படி கொண்டு வருவாங்க. இந்த மாதிரி ஒரு கேடர் ஸ்ட்ரக்சருக்கு அதிமுக வந்துடுச்சு. அதோட வாக்காளர்களும் வந்துட்டாங்க. அவங்களுடைய எதிர்ப்பு இப்போ விஜய் என்ன நினைக்கிறாரு, திமுகவை கடுமையா எதிர்க்கிறது மூலமா நம்ம வந்து அதிமுகவுடைய வாக்குகளை நம்ம வாங்கிடலாம். அரசரை எதிர்க்கிறது மூலமா, அரசர்னா நம்ம மோடியை தானே சொல்லுவோம், நான் தான் அரசன் அப்படின்றது. இவர் வந்து அரசன்னு விஜய் சொல்றது வந்து இங்க இவர் கடுமையா எதிர்ப்பாரா, எந்த இஷ்யூல எதிர்ப்பாரு, எப்படி எதிர்ப்பாரு திமுகவை, இன்னைக்கு இருக்கிற அதிமுக தலைமையை விட பெஸ்டா எப்படி மாறும், எப்படி அது ஃபீல்டில் பரிணமிக்கும், அண்ணன் வந்து டிராவல் பண்ணுவாரா? எம்ஜிஆர்லாம் ஓட்ட அந்த மெட்டடார் வண்டியில் தமிழ்நாடு முழுக்க 20 மணி நேரம் 22 மணி நேரம் டிராவல் பண்ணியிருக்காரு எம்ஜிஆர். சாதாரணமாலாம் எம்ஜிஆர் வளரல. அன்னைக்கு கம்யூனிகேஷன் இல்லை, இன்னைக்கு சோஷியல் மீடியா இல்லை, நெட் இல்லை, அது இல்லை. மிக கடுமையான உழைப்பு. கலைஞர் மிக கடுமையான உழைப்பு. ஒவ்வொரு ஊர்லேயும் கூட்டம் போட்டு, ஒவ்வொரு இடங்கள்லையும் கூட்டம் போட்டு தான் அவங்க காங்கிரஸை டிஃபீட் பண்ணுறாரு. அண்ணாதுரை பீரியடில் பேசியே டிஃபீட் பண்ணுறாரு. அதெல்லாம் அண்ணன் செய்வாரா? அண்ணன் எப்படி வருவார், எப்படி நிற்பார்? இல்லைன்னா கமல் மாதிரி 2 வார்த்தை பேசிட்டு அப்படியே காணாமல் போவாரா? கமல் கட்சி மாதிரி தேஞ்சு போவாரா? இவர் எப்படி பரிணமிப்பார் அப்படின்றதெல்லாம் வந்து பெரிய விஷயங்கள் தான் சார். ஒன்று தான் சார், நான் வந்து ஒரு தான் அவங்க அப்பா சொன்னதான், அவரு அண்ணாதுரை இவர் எம்ஜிஆர் அப்படின்றதுனால தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி மாற்றம் வரணுமா அப்படின்னு அவர் நினைக்கிறதுனால என்னோட ஈகோ, மூஞ்சி சரியில்லை, இவன்லாம் ஹீரோவை நடிக்க வந்துட்டான் அப்படின்னு சொன்னவனுங்க மத்தியில் நான் ஹீரோ ஆயிட்டேன், கமர்ஷியல் ஹீரோ ஆயிட்டேன். அடுத்தது பாலிடிக்ஸு. ரஜினி ட்ரை பண்ணாரு, அவரால் முடியல, நான் பண்ணி காட்டுறேன். அதுவும் நான் பீக்கில் இருக்கும்போதே வரேன், ரைட்டா? அந்த மாதிரி நான் பண்ணி காட்டுறேன். அப்படி இதெல்லாம் வந்து ஒரு தனி மனிதனோட ஈகோவே தவிர தமிழ்நாட்டுக்கான தேவை என்பது இருக்கா? தேவையின் அடிப்படையில் இல்லை, ரைட்டா? அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து அங்கே ஒரு தேவை, டெல்லியில் எழுந்த அந்த ஒரு தேவை, பஞ்சாப்ல எழுந்த தேவை ஆம் ஆத்மி, ரைட்டுங்களா? அது மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் என்டி ராமராவ் வந்து ஆந்திரா வந்து அவமதிக்கப்படும் பொழுது, ஆந்திர முதல்வர்களை கால்பந்து மாதிரி தூக்கி இந்திரா காந்தி எட்டி உதைத்த பொழுது ஆந்திர மக்களின் சுயமரியாதைக்காக எழுந்தவர் என்டி ராமராவ். சந்திரசேகர் ராவ் தெலுங்கானா என்கிற மாநிலத்தை விரும்பும் போது அதற்கான தேவைக்காக உருவானவர் அங்கே. கேரளாவில் ஒரு பிரேம் நசீரும் மம்முட்டியும் மோகன்லாலும் வரலையே. சுரேஷ் கோபி 3 முறை முட்டி தானே திரிசூரில் ஜெயிச்சிருக்காரு, ரைட்டா? ஸோ ஒரு தேவை அடிப்படையில் அந்த விஷயங்கள் நடக்கணும். இங்கே என்ன தேவை இருக்குன்றது எனக்கு தெரியல, ரைட்டா? திமுகன்றது ஒரு தேவையை ஃபுல்ஃபில் பண்ணிட்டு இருக்கு, ஏடிஎம்கேன்றது ஆப்போசிட்டாக ஒரு தேவையை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. நடுவில் நம்ம பாஜக அண்ணாமலை வந்தார் இல்லையா, நான் தான் போடும்போது
தேவை இல்லைல்லங்க. அண்ணன் ஃபாரினுக்கு போகிறார்ல. அப்போது அந்த தேவைகள், அந்த இஷ்யூஸ், இது எதிர்காலத்தில் இன்னும் 2-3 வருஷம் பீரியட் இருக்கு. இந்த பீரியடில் இவர் எப்படி எந்தெந்த இஷ்யூவில் ரியாக்ட் பண்ணுவார், அதை ஒட்டி தான் இவர் எந்த ஓட்டுக்கு ட்ராவல் ஆவார், எப்படி ட்ராவல் ஆவார், இல்லை இவர் இப்படியே ஒதுங்கிடுவாரா, இல்லை இப்படியே காணாமல் போவாரா, இல்லை திடீர்னு அண்ணாமலை மாதிரி ஃபாரின் டூர் போயிடுவாரா, இல்லை கமலை மாதிரி ஒதுங்கிடுவாரா, இல்லை சீமான் மாதிரி 8.1 வரைக்கும் வருவாரா அப்படின்றது தெரியும். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை, விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம்.